சாதாரண செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி பேராசிரியராக பொறியாளராக வடக்கரைஞர் வருவதற்கு ஒரு சின்ன துருப்ப சீட்டை தந்தை பெரியாரனுடைய சீடனாக சமூக நீதியினுடைய கொள்கையின் அடையாளமாக இருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் உண்மையரசியில் ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுத்ததே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்றால் 70 ஆண்டுகளாக பறி கொடுத்தவனுக்கு எவ்வளவு படி இருக்கு? 70 ஆண்டுகளாக பறி கொடுத்தவன் பேராசிரியர் இல்லை, ஆசிரியர் இல்லை, பொறியாளர் இல்லை, ஆட்சித்தலைவர் இல்லை, நீதிபதிகள் இல்லை, உயர் நீதிமன்றத்தில் இல்லை, எல்லா கேள்விகளுக்கும் இல்லை இல்லை 2008 வரை இடஒதுக்கீடு அமலான பின்புதான் 1, 2 என்று வர ஆரம்பித்திருக்கிறது. எனவே சமூக நீதியை உண்மையாக நேசிக்கிற யாராக இருந்தாலும் அண்ணன் திருமா அவர்களும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் மீண்டும் தன்னுடைய முடிவுகளை மறுசீராய்வு செய்ய வேண்டும். நீங்கள் சொல்லுகிறீர்களவா உயர் நீதிமன்றத்தில உச்ச நீதிமன்றத்தில நாங்கள் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய போகிறோம் என்று நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறோம். உங்களுடைய முடிவை மறுசீராய்வு, அவைதான் சமூக நீதிக்கு சரியானது, அவைதான் நியாயத்தின் பக்கம் இருப்பது. அருந்ததியர் இடஒதுக்கீடு என்பது ஒரு சாதிக்கானதல்ல, சமூக நீதியினுடைய அடையாளம். தேவையின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில் கொடுக்கிற ஒரு இடஒதுக்கீட்டின் உரிமை